மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாடை காரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்கை பொம்பை முரசொலிக்க உருமி மேளம் தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீரி எழுந்திடம்மா. ஆத்தாளே அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடம்மா. திருசூழியே மேல்மலையனூர் அங்காளியே மாக்காளி திருசூழியே கூறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலங்காக்கும் மாரியம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காளியே சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரதம் மீதேறி சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரதம் மீதேறி தேரோடு வீதியிலே தாயே நீ ஆடி வந்திடம்மா. அந்தரிய சுந்தரிய எங்க அங்காள ஈஸ்வரியே அந்தரிய சுந்தரியே எங்க அங்காள ஈஸ்வரியே ஆடி வரும் தேரினிலே நீ அழகாக வருபவளே. அம்மம்மா மலையனூர் அங்காளியே மாக்காளி திருசூழியே குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலங்காக்கும் தெய்வம் அம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காளியே மாக்காளி திருசூழியே அம்மா குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலங்காக்கும் மாரியம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காளியே. நம்ம முசிறியில் வாழும் மக்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த இடம் தெரிஞ்ச இடம் தான். அதாவது முள் புதரெல்லாம் மண்டி இருந்த இடம் அக்ரஹாரத்து படித்துறைக்கு கிழக்கு பக்கமாகவும் இந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் மேற்கு பக்கமாகவும் இருக்கிற இந்த இடம் தான். அன்னைக்கு பார்த்திங்கன்னா புல்லும் புதருமா ரொம்ப மண்டிகை ஒரு பாதை அமைப்புகளே இல்லாமல் இந்த ஒரு கோவிலுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் பள்ளத்தில் இந்த ஒரு கோயில் இருந்தது. ஒரு சிறிய கோயிலாக ஒரு சிறிய சிலை மட்டும் இருந்து இதுக்கு அடையாளமே அந்த அள்ளிக்குழி என்பது தான். அந்த அள்ளிக்குழியில் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது மிக பிரம்மாண்டமாக இவ்வளோ ஒரு மக்களோட ஒத்துழைப்போடையும் அவங்களோட உறவினர்களோட ஒத்துழைப்பையும் இந்த கோயிலை கட்டமைச்சு கொடுத்துருக்காங்க. அழகம்மன் செங்கமலத்தாளை போற்றி அன்னர் பெரி என்னர் பாதம் சென்னி சூடி இளமை குருளாட முனி பாதம் போற்றி எங்கள் கருப்பன்னர் பாதம் இறைஞ்சி போற்றி களபமணி பரிமணவேல் பாதம் போற்றி காசி முனி பொற்பதத்தை கருத்தில் போற்றி உளமகிழ்ந்து ஆடிடுங்கள் தோழர்மாரே ஒரு குறைவும் வராதென்றுரைத்திட்டேனே. புகழும் காவேரி ஆற்றின் பக்கமாய் வடக்கிக் கங்கில் சீருடனே வீற்றிருக்கும் தேவி ஆண்டவர்கள் பேரில் கூறிடும் கும்மி தன்னை குழந்தைகள் பாடியாட
காநிறம் ஆனதொந்தி கணபதி முன்னடி சரணம் காப்புத்தானே. சாளர மாடகூடம் அன்னக்களஞ்சியங்கள் மெத்தை மாளிகை சூழ்ந்திருக்கும் முசிறி நகர் தன்னில் வடமுகமாகவேதான் வேலினை நிகர்த்த 5 வீரர்கள் சூழ்ந்திருக்கும் கோளறி விடையினாலே குழந்தைகளை ரட்சிப்பாயே. அன்னமென நடையினாலே அறந்தனை வளர்த்ததாயே. பன்னகப் படையினாலே பருவத குமரியான பொன்னழகு என்னும் தாயே. புதல்வர்கள் தன்னை காப்பாய். வன்னியின் சுடரே உந்தன் மலர்ப்பதம் போற்றி போற்றே. ஈன்றளித்து அருளும் சக்தியின் ஆவற்படைப்பூவில் 3 எழுத்து உடைய ஊரில் மோதிவாகனத் தோன்றித் தென்திக்கில் தோன்றுகாவேரி நேராய் துலங்கியே வீற்றிருக்கும் ஆயும் பொன்னழகு ஆண்டவர் பெரியசாமி அடியினை போற்றி போற்றி. மனத்திலே பொன்னழகு மாலைதனை நித்தயம் நினைத்து படிக்க வரம் நீர் கொடுப்பீர் வையகத்து மாந்தருக்கு. அனைத்துலகால் தொந்தி வயிற்றோனே சுந்தரியால் பாலனே தந்தை முகுத்தெந்தையுந்தன்பால் சரணம் காப்புத்தானே. ஐயா, இப்போ நீங்கள் வந்து இந்த மருதாயம்மன் அலிகுளி மருதாயம்மனோட வரலாறுகள் எல்லாம் முழுக்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த ஓலைச்சுவடியெல்லாம் இருந்துச்சுன்னாங்க. இந்த ஓலைச்சுவடியெல்லாம் நீங்கள் கண்ணார பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் அந்த ஓலைச்சுவடி எப்படி இருந்துச்சுங்க? அதாவது தமிழ் எழுத்துக்களில் இருந்துச்சா, சமஸ்கிருதங்களில் இருந்த? ஏன்னா முன்னர் 400 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுங்கிறப்ப அது ஒரு மொழி வந்து நமக்கு என்ன மொழின்னு சரியாக தெரியாதுல்ல. ஓலைச்சுவடிக்கு வந்து இருந்தது உண்மைதாங்க. ஓலைச்சுவடிகள் வந்து எங்கள் பாட்டனோட அப்பா தான் எழுதியிருக்காரு, முத்துக்கருப்பு பிள்ளைங்கிறவர். மருதநாயகம் பிள்ளை மகன் முத்துக்கருப்பு பிள்ளைங்கிறவர் தான் ஓலைச்சுவடிகள்லாம் எழுதியிருக்காரு. அதனால் ஓலைச்சுவடிக்கு வயசு வந்து 400 வயசு இருக்காது, கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அவர் அந்த மறைஞ்சு போன அந்த வரலாறுகள்லாம் புதுப்பிச்சு வைக்கிறதுக்காக தான் ஓலைச்சுவடியே எழுதியிருக்காரு. அதை வந்து கும்மி பாட்டாகவும் கோலாட்ட பாட்டாகவும் சிந்து வடிவமெல்லாம் எழுதி வச்சுருக்காரு. இப்போ அந்த ஓலைச்சுவடியெல்லாம் எந்த அளவுக்கு இங்கே பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஓலைச்சுவடிகள் நிறையா காணாமல் போயிடுச்சுங்க, நிறையா காணாமல் போயிடுச்சு. இப்போ இருக்கிறது கைவசம் இருக்கிறது சும்மா கொஞ்சம் தான் இருக்குது. அந்த இருக்கிறத கைவிட்டு போகக்கூடாதுன்னு தான் நாங்கள் இப்போ வந்து நோட்டு வடிவத்தில் இப்போ நான் கையாலவே எழுதி வச்சுருக்கிறேன். அது இதில் இருக்குது இல்லையா? இந்த நோட்டில் இன்னமும் நம்ம பாதுகாக்கணும். ஏன்னு வச்சுங்களேன், ஆமாங்க, பழசு எல்லாமே பொக்கிஷங்கள். ஆமாங்க, அது அரிது. அது ஒரு கேஸ் சம்மந்தமாக கொண்டு போய் இதுக்கு திருச்சி கோர்ட்டில் கொடுத்தோம், திருப்பி கிடைக்கலைங்க. அது காணாமல் போயிடுச்சுங்க. 4 ஏடு நானே கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைச்சி அது அந்த வாரத்தில் காணாமல் போயிடுச்சு. அவ்வளோ ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த ஓலைச்சுவடி எல்லாம் பார்த்தப்ப உங்களுக்கு மனசு எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு உங்களுக்கு வயசு இவ்வளோ ஆகுது. இன்னைக்கு இந்த அள்ளிக்குழி மருதாயி அம்மனோட நீங்கள் ஆலய மகா கும்பாபிஷேகம்லாம் நடத்துறீங்க. இன்னைக்கு எப்படி இருக்குது மனசு? இன்றைக்கி திருப்தியாக இருக்குங்க. எங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு நாங்கள் வந்து எங்கள் உள்ள திருப்தியோடு செஞ்சுருக்கிறோம். எங்கள் பரம்பரை கிட்டத்தட்ட 400-500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய பேரையும் புகழையும் நிலைநாட்டி இருக்கிறோம். எங்களுக்கு ஆத்ம திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எங்கள் பரம்பரைக்கே பெருமையாக இருக்குது. அப்போ உங்களோட பூர்வீகம் எல்லாமே வந்து முதல்ல முசிறியாக தானே இங்கே இருந்திருக்கு? முசிறியில் அதான் அந்த காலத்தில் வந்து முசிறியில் முசுகுந்தாபுரி அப்படின்னு இருக்கிற காலத்தில் இங்கே வந்து பெரிய நிலச்சுவார்ந்தாராக இருந்து இங்கே வாழ்ந்து வந்திருக்க காலத்தில் தான் மேல் தேசத்தில் இருந்து பெட்டி மிதந்து வந்ததாகவும் மாமனும் மைத்தனரும் வந்து இங்கே குளிச்சுக்கிட்டு இருந்ததாகவும் அதில் வந்து அவங்க அந்த பெட்டியில் சாமி மிதந்து வந்ததை தான் எடுத்து வச்சு இவங்க கரை மேலே எடுத்து வச்சு பார்க்கும்போது அசரீர் வாக்கா அது போய் நீ இதான் என்னை வந்து நான் இது மலையாள தேசத்துலேருந்து வந்திருக்கிறேன், நீ தான் என்னை முதன் தொட்டு எடுத்துருக்கிற, இது வரைக்கும் யாருமே தொட்டதில்லை, அதனால் நீ தான் எனக்கு முதல் பிள்ளை, நான் உனக்கு குலதெய்வம், அதனால் எனக்கு கரையை அடித்து காவேரி கரையை அடித்து சத்தியம் செய் அப்படின்னு சாமி கேட்டதாகவும் அதுக்கு எங்கள் பெரியவங்க கரையை அடித்து சத்தியம் பண்ணியிருக்காங்க, நானே இருந்து உன்னை பரிபாலனம் பண்ணுறேன்னு சத்தியம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நேரம் ஒரு செகண்டு தாமதிச்சதே அவருக்கு ஒரு ஐடியா வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, சரி என்னை சத்தியம் கேட்டேன், நான் செஞ்சுட்டேன், என்னை எங்கள் வம்சம் உள்ள வரைக்கும் காப்பாற்றுறேன்னு என் கையில் அடித்து சத்தியம் செய் அப்படின்னு கேட்டுருக்காரு. அப்போ அந்த அம்மன் வந்து அப்படியே இறங்கி வந்து அவர் கையில் அடித்து சத்தியம் பண்ணி, நானே கூட குலதெய்வமாக இருந்து வம்சம் உள்ள வரைக்கும் உனக்கு நான் வாழையடி வாழையாக காப்பாற்றுறேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சுருக்கேன், கையடித்து சத்தியம் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிற்பாடு தான் அந்த இடத்துல ஆலயம் அமைச்சு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் இருந்திருக்காங்க. காணியாள பிள்ளைன்னு சொல்லி காப்பு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கோயிலில் காப்பு கட்டுறது எங்கள் பெரியவங்களுக்கு தான் காப்பு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில் தான் இது கலெக்டர்
குளித்தலைக்கு போகிறதுக்காக வந்திருக்காருங்க. குளித்தலைக்கு போகிறதுக்காக கலெக்டர் வந்திருக்கும்போது இவங்க கோயிலை தாண்டி போய் ஏறிக்கலாமுங்க, இந்த இடத்துல கோயில்கிட்ட கொஞ்சம் இறங்கி அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குதிரையில் வந்திருக்காங்க, குதிரை விட்டு இறங்கி கீழே இறங்கி போய் அந்த பக்கம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பெரிய உங்கள் சாமி மட்டும் பெரிய சாமி, உலகத்தில் இல்லாத சாமி. அது எப்போங்க ஆங்கிலேய ஆட்சியில், அதாவது வெள்ளைக்காட்டுலங்கிற துறை அது பாட்டில் இருக்குது. அப்போ அப்படிலாம் இப்படிலாம் சொல்லாதீங்க, சாமியை கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படி உண்மையாகவே உங்கள் சாமி சக்தி உள்ள தெய்வம்னா நான் கொண்டு போய் இது மாதிரிக்கு மத்தியான நேரத்தில் 2 பிரம்பை நட்டு வைக்கிறேன், அதில் உங்கள் சாமி சயனம் சொல்லணும், உத்தரவும் தட்சணைங்க 2 கம்பளையும் சயனம் சொல்லணும், அப்போ நான் உறுதியாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வெள்ளைக்காரத்துறை சொல்லியிருக்காரு. அதே சரி நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க கோயிலில் பூஜை பண்ணி விபூதி கொண்டு போய் போட்டிருக்காங்க. இங்கே கோயிலில் இருந்த கரை மேலேயே 2 நாரதர் நடந்து போய் அந்த மத்தியான பொடிமணலை உத்தரவும் தட்சணையும் உறுதியாக சொல்லியிருக்குது. அப்போது நீங்கள் கைப்பசகு செஞ்சிட்டீங்க, ஏதோ நீங்கள் மந்திர ஜாலம் பண்ணியிருக்கிறீங்க, அதனால தான் இந்த வெயிலில் நாரதர் சயனம் சொல்லியிருக்குது, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு வேறு என்ன புளிய மரம் அந்த பரிசல் துறையில் ஒரு புளிய மரம், 1000 காலத்து புளிய மரம் இருந்துச்சு. நாங்கள் கூட விவரம் தெரிய பார்த்துருக்குறோம். அந்த மரத்தில் சாமியாடி நுனித்தளவு வளைஞ்சு காவேரி தண்ணியில் நனைச்சி பார்க்குற சடங்குகள்லாம் மேலே இறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் சாமி செய்யுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. செய்யுங்க அப்படின்னு இருக்காங்க. செய்யும்னு சொல்கிறதுக்கு பிற்பாடு அப்படின்னா செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நம்ம அப்புறம் இங்கே கோயிலில் இவங்க பூஜை பண்ணி அந்த விபூதியை கொண்டு போய் இறச்சிருக்காங்க. புளிய மரத்து மேலே வீசவும் உடனே சுழிகாற்று மாதிரிக்கு புயல் காற்று மாதிரிக்கு அடித்து நுனித்தளவு காவேரி தண்ணியை அள்ளி பார்த்தவங்க மேலே இறச்சிருக்குது. அப்பவும் வெள்ளைக்காரன் முதல்ல சொல்லிவிட்டு 2வது ஒத்துக்கலை, 3வதாக சொல்லியிருக்கா அப்படி என்னுடைய குதிரைக்கு சாமி ஆடிச்சுனாக்கா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. அப்போ தான் மதுரை வீரசாமியை நல்லா மனசில் நினச்சி, என்னப்பா யாரோ ஒரு வெள்ளைக்கார துறை இப்படி உங்களையும் கேலியாயும் எங்களையும் கேலியாக பேசிக்கிட்டு இருக்கா, அப்படி இதுக்கு இதான் நீ தான் எதை எங்களுக்கு ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி மதுரை வீரசாமி தான் வேண்டியிருக்காங்க. அவர்கிட்ட கும்பிட்டு திண்ணூரை கொண்டு போய் போட்டிருக்காங்க. போட்டதே அந்த குதிரைக்கு சாமி கீழே விழுந்து பிறண்டு உருண்டு நொங்கு நுரையும் தள்ளி சாகிற அளவுக்கு போயிடுச்சு. சரி நான் ஒத்துக்கிறேன், உங்கள் சாமி இருக்குது ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என் குதிரையை எழுப்பி கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. சரின்ட்டு இவங்க பழையபடி விபூதி போடவும் குதிரை சரியாயிருச்சு, வீட்டுக்கு போயிட்டார். குதிரை எழுந்திரிச்சதை வெள்ளைக்காரத்துறை எதுவும் சொல்லலை, அவர் பாட்டுக்கு வீட்டை பார்த்து போயிட்டார். ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. அப்புறம் எங்கள் மதுரை ஒரு சாமி மனசில் வர்மம் வச்சுட்டார். நம்ம பிள்ளைங்கள்கிட்ட இவ்வளவு தூரம் கேவலமாக எல்லாத்தையும் நடத்திட்டு இந்த வெள்ளைக்காரத்துறை போயிட்டார்ல. அவர் குளித்தலையில் தான் வீடு இருந்திருக்குது, குளித்தலைக்கு போயிருக்கார். குளித்தலைக்கு போகிறவர் தான் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காரு. அப்புறம் நம்ம இதை சும்மா விடக்கூடாதுன்ட்டு நைட்டில் போய் அவர் வெள்ளைக்காரத்துறையுடைய கனவுலேயே போய் அந்த குதிரைக்கு சாமி பூரா இந்த வேலை எடுத்து வேல் கம்பில் குத்துற மாதிரிக்கும் அந்த குதிரை நொங்கு நுரையும் தள்ளி அங்கே கட்டுத்துறையில், இங்கே வந்த குதிரை அங்கே போய் கட்டுத்துறையில் சாக புழைக்கு கிடக்கிற மாதிரிக்கும் அவருக்கே கனவுல கொண்டு போய் வெள்ளைக்காரத்துறைக்கே காமிச்சிருக்கு. உடனே அவருங்க எந்திரிச்சு பார்த்துருக்காங்க, கட்டுத்துறையில் குதிரை எப்படி இருக்குதுன்னு கனவு கண்டமேன்னு போய் எட்டி பார்க்கும்போது அதே மாதிரிக்கே அங்கே குதிரை சாக புழைக்க கிடந்துருக்குது. உடனே அப்போ அங்கேருந்து ஆள் அனுப்பி இங்கே பூசாரிகளை எழுப்பி எங்கள் முன்னோர்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட திருநீர் வாங்கி போடுங்க, அப்போ தான் குதிரை பிழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடுஜாம நேரத்தில் இங்கே திருநீர் வாங்கிட்டு போய் கூட்டிகிட்டு போய் திருநீர் கொண்டு போய் இவங்க போய் திருநீர் போட்ட பிற்பாடு குதிரை நல்லா போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு 50 ரூபா பணம் கொடுத்து அரசல் அபிஷேகம் செய்ய சொல்லி உங்கள் சாமி சக்தி உள்ள சாமின்னு வெள்ளைக்காரத்துறையே சொல்லியிருக்காருங்க. அழகுநாச்சியம், ஆமாம் அழகுநாச்சியம்மன். அதுக்கு பிற்பாடு மேல் தேசத்தில் கணக்கு வழக்கு இல்லாத மழை பெஞ்சிருக்கு, எக்கச்சக்கமான மழை. அப்போ இந்த அள்ளிக்குழியில் தான் உடப்பு காவேரி கரை உடச்சிக்கிட்டது பிற்பாடு
இங்கே தாசில்தார் மற்ற உத்தியோகஸ்தர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் எல்லாம் கூடி அலைநாச்சியம்மன் கோயிலில் கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க. காவேரி கரை உடச்சிக்கிச்சு, நம்ம எல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டியிருக்காங்க. நிறையா தடவை கட்டியிருக்காங்க. கட்ட உடைச்சிக்குது. உடைப்பு நிற்கவே இல்லை. அப்போ தான் சாமி ஆடுற பூசாரியை வந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து சாமி அழைச்சி கேட்குறாங்க. சாமி அழைச்சி கேட்கும்போது அப்போ அந்த சாமி ஆடி பூசாரி தான் சொல்கிறாரு, காணியாளனுடைய பிள்ளைய காவல் கொடுத்து கட்டினா தான் அந்த உடப்பு வாய் நிற்கும், அதுக்கிடையில் நிற்காது அப்படின்னு பூசாரி சொல்கிறாரு, சாமி ஆடுற பூசாரி. இவங்க என்ன பண்ணுறாங்க, கூடின அந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து சாமியை கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. உயிரோட பிள்ளைய காவல் கொடுத்து கட்டணும்னு கேட்குறீங்க, வேண்டாம் சாமி, தயவு செஞ்சு வேறு மாற்று வழி இருந்தால் சொல்லுங்கள், இது வேண்டாம் அப்படின்னு கெஞ்சுறாங்க. கெஞ்சும்போது நான் சொன்னது தான், காணியாளன் பிள்ளையை கொடுத்து காவல் கொடுத்து கட்டினால் நிற்கும், இல்லையா நிற்காது, இதுதான் சத்தியம் அப்படின்னு சாமி நின்று போச்சு. அப்போ கூழ் இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன செய்ய போகிறது, இப்போ எப்படி ஆகிறது, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, நீங்கள் தான் பெரியவங்க, நீங்கள் தான் முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி எல்லா மக்களும் பிழைக்கணும், அதனால் சரிங்க அப்படின்றார். வேறு எந்த வார்த்தையும் சொல்லாமல் சரிங்கன்னு சொல்லிடுறாரு. சரிங்கன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனதே, சரி நாளைக்கு எல்லாமே காலையில் நேரமே வந்துடுங்க, 6 மணிக்கெல்லாம் நம்ம கரையை கட்டிடலாம், குழந்தைய கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணி கட்டலாம் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் மனசு களைச்சிக்கிட்டாரு. உயிரோடு நம்ம பிள்ளைய சாமி இன்றைக்கி நம்மக்கிட்ட காவை கேட்டுருச்சு, இவ்வளோ காலம் நம்ம இந்த சாமிக்கு தொண்டாற்றிக்கிட்டு நம்ம அடிமையாக இருந்து தொண்டு செஞ்சு பிரயோஜனம் இல்லை, நம்மளை ஊரை விட்டு ஓட்டி வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நினச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனவேதனைப்பட்டு அதான் தூக்குஞ்சுமையை எடுத்துக்கொண்டு அங்கே தொட்டியில் பிள்ளையை மறந்து விட்டு யாருக்கும் தெரியாமல் மேற்கு முகமாக அர்த்தராத்திரி வேலை வந்துட்டாராம். அந்த பக்கம் போனதுக்கு பிற்பாடு இங்கே பார்த்தாக்க பழையபடி மேவெல்லாம் வந்துருச்சு. குழந்தைய விட்டுட்டு போன ஞாபகம் குளித்தலைக்கு போனதுக்கு பிற்பாடு தான் தெரியுது. எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு வழி இல்லை, மேவெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் அப்படியே போய் தான் மரவனூர் சூரியன் தோன்றும் முன் ஆறு குளித்தலை துலங்கிடும் ரத்னகிரி தாண்டி மேற்கு முகமாக வந்து மரவனூர் மேதினியில் கொஞ்சம் நாள் இருக்க மூர்க்கமுள்ள முசிறி பட்டணத்தார் கண்டு மென்மேலும் ஆள் விட்டு அழைத்தார்களாம். இங்கே இருந்திடலாகாது, இனி இன்னமும் மேற்கு முகம் போய் தங்கி இருந்திடலாம் ஒரு ஊரிலே சௌக்கியமான இடந்தனிலே செல்லுவோம் வாருங்கள் என்று கூறப்பட்டு செல்வர்கள் தன்னையும் கூட்டி வந்து நல்லிக்கவுண்டன் குளத்துக்கு கீழ்வூரம் நல்ல இடம் என்று சீத்தைக்காட்டில் அங்கே வந்து குடியிருந்தார். பூசாரி வெட்டிக்கு பக்கத்தில். இந்த மாதிரி அவர் போயிட்டார். காலையில் மறுநாள் காலையில் இங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க அலைநாச்சியம் கோயிலில். காலையில் கரையை கட்டணும்ல, குழந்தைய கொண்டு வந்து வச்சு அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் ஒருவரும் இல்லை ஐயா, தொட்டில் மீதியிலே பிள்ளை இருக்குது என்று தாஷ்டிகமாக போய் பார்த்தவன் வந்துமே சாற்றினானாம் சபையோர்களிடம். பாருங்கள் இன்னும் பல வீடத்தில் என்று பகர்ந்தவன் சொல்படி பார்த்தார்களாம். எங்கினும் தேடியே சிக்கவில்லை என்று எல்லோரும் கூடி ஒரு மனதாய் செங்குள வீதனை போட்டு அடைத்திட தீர்மானம் செய்துமே ஆள் விடுத்து குழந்தையை கொண்டு போய் அழகுநாச்சி அம்மன் பொற்பாதம் தண்ணிலே தான் போட்டு கோர்த்த மலர்களும் மல்லிகை ஆரமும் குழந்தை கழுத்தினில் தான் போட்டு எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணி கொண்டு வந்து குழந்தையை கொண்டு போய் உழப்பு வாய் மையத்தில் கொண்டு போய் நிறுத்தி கொண்டு கண்டந்தனக்கு மேல் மண்ணை கொட்ட அப்போ கண்ணென்று சொன்னதாம் அக்குழந்தை இன்னமும் கண்ணென்று சொல்லுவதாக நான் இயம்புவாலே தான் கேள்வியுற்றேன். மன்னதை கொட்டி வழுக்கவே கட்டி முடித்தார்களாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த இடம் தாங்க இந்த இடத்துல அள்ளிக்குழி இருந்துச்சு. அந்த காலத்தில் ஆறு உடைச்சிக்கிட்டு அரிச்சிக்கிட்டு போச்சு இல்லை மண்ணை, பூமியை, அந்த குழி தாங்க இந்த அள்ளிக்குழி. அந்த அள்ளிக்குழிக்குள்ளே தான் அள்ளி மலர்கள் பூத்துக்கிட்டு அதில் தான் நம்ம பெரியவர்களை விட்டுருக்கு இருந்தாங்க. நாங்கள் வந்து சும்மா பூஜை பண்ணிக்கிட்டு ஒரு கற்பூரத்தை பொருத்திட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ 92 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம். அலைநாச்சியம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம். நாங்கள் இந்த ஊரை விட்டு போனாலும் இந்த முஸ்லீம் மக்கள் வந்து எங்களை விடுறதில்லை. எங்களை முசிறி தானே ஆமாம், நாங்கள் ஊரை விட்டு போனவங்களாக இருந்தாலும் முஸ்லீம் மக்கள் எங்களை விடுறதில்ல. அவங்க வந்து நீங்கள் வாங்க, உங்களுடைய உரிமையை எடுத்துக்கங்க, கோயிலுக்கு வந்து எல்லாம் செய்யுங்க, காணியாள பிள்ளைன்னு வந்து காப்பு கட்டிக்கிங்க, எங்களை பலமுறை கூப்பிட்ருக்காங்க. எங்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் காலத்து வரைக்கும் அது நடந்திருக்குது.
ஆனால் இல்லைங்க நாங்கள் போயிட்டோம், இன்னும் திருப்பி வந்து நாங்கள் அதை செய்ய வரலைன்னு சொல்லி எங்கள் பெரியவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க எங்கள் முன்னோர்களில் உறவினர்கள் முறையில் யாரும் இருந்திருப்பாங்கள்ல, அவங்கள வச்சு அந்த காரியங்கள் நாங்கள் விட்டு போன காரியங்கள்லாம் அவங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு இந்த ஒரு இடம் வந்து அந்த காலத்தில் நம்ம வச்சுட்டு போனது, இதுக்கு வந்து அதான் அழகுநாச்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. எங்கள் மாமன் வயசுக்கு மூத்தவர் மாணிக்கம் பிள்ளைன்னு இருந்தாருங்க, புதுக்கோட்டையை சேர்ந்த மாணிக்கம் பிள்ளைன்னு இருந்தார் எங்கள் மாமா. அவர் வந்து முயற்சியில் ஒரு சின்ன விநாயகர் கோயில் மாதிரி கட்டி அதில் ஒரு திருவாச்சி மாதிரி வச்சு அதில் ஒரு சிலையை வச்சுருந்தோம். அப்போ ஆமாம், அப்புறம் வந்து அது ரொம்ப வருஷம் இப்போ 92ன்னா வருஷம் என்னாச்சு, அதில் ஒரு 18, இந்த பக்கம் ஒரு 23, அவ்வளோ நாள் ஆச்சு. இது கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. இந்த தடவை இப்போ கும்பாபிஷேகம் நடத்தும் போது இதை செய்யலாம்னு பார்த்தோம். கொஞ்சம் அந்த சூழ்நிலையில் செய்ய முடியாத சூழ்நிலையாக இருந்துச்சு. வேலை செய்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஆளுகள் வந்து போகிறதுக்கு எல்லாமே சிரமமாக இருந்துச்சு. அதனால் அதை விட்டுட்டோம். அந்த அழகுநாச்சியம்மன் கோயிலை மட்டும் கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு இதுக்கு எதுவும் செய்யலை. அப்புறம் அங்கே இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு போனதுக்கு பிற்பாடு ஊரில் போய் எங்களுக்குள்ளே கூட்டம் போட்டு ஒரு முடிவு பண்ணி அள்ளிக்குழி மருதாயும் நம்ம நல்லா சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் நினச்சோம். இப்போ 7, 8 தலைமுறை 10, 12 தலைமுறை இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட நம்ம இவ்வளவு நாள் விட்டுட்டோம், கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பங்காளிகள், மாமன் மச்சன் எல்லாமே உறவு முறையில் எல்லாருமே கலந்து பேசி முடிவு தான் இப்போ கோயிலை கட்டி இப்போ 4 வருஷமாக கோயில் கட்டிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பாலாலயம் போட்டு 4 வருஷம் ஆச்சு. இந்த வருஷம் தான் இப்போ முடிஞ்சது. கும்பாபிஷேகம் ஏதோ இங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்குது. எங்களுக்கு பூர்ண மன திருப்தியாக இருக்குது. இந்த முசிறி மற்றும் முசிறியை சுற்றி இருக்கிற பொதுமக்கள், எங்களுடைய வம்சாவளியை சேர்ந்த சொந்த பந்தம் அனைத்து 84 ஒரு சோழிய வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்கள். எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த அனைத்து பேர்களுக்கும் இந்த அள்ளிக்குழி மருதாயி அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன், மனசார வேண்டிக்கிறேன். நன்றிங்க ஐயா. ஐயா, இப்போ இந்த தெய்வம் வந்து உங்களோட குழந்தைகளை ஒரு காவு கேட்டதாக சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி அதுவே ஒரு தெய்வமாக இருந்து உங்களை எல்லாத்தையும் உங்கள் உறவு முறைகள் அனைவரையும் வந்து வழி நடத்திட்டு இருக்கு. அதை நினைக்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது? அதாவது வந்து எங்கள் குலத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் முன்பின்னாக இருந்தாங்க. அந்த ஒரு மன கஷ்டத்துலேயே நாங்களெல்லாம் எங்கள் மாமன் மைத்தனர் மக்காளிகளை பேசுவோம். சரி, அதுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி நம்ம கும்பாபிஷேகம் பண்ணோம்னா நம்ம வம்சம், நம்ம குலம், மற்ற நம்ம சொந்த பந்தம், மற்ற ஊர் பொதுமக்கள் எல்லோரும் நல்வழிக்கு வருவாங்க அப்படின்னு நல்ல எண்ணத்தோட இதை ஆரம்பித்தோங்க. நல்லபடியாக சிறப்பாக வேலையை முடித்தோம். இன்றைக்கி நல்லா கும்பாபிஷேகம் பண்ணி சீரும் சிறப்போடு கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாரோட ஆசீர்வாதத்தில் சிறப்பாக நடத்திருக்கோங்க. நன்றிங்க சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான அளவில் அள்ளிக்குழி மருதாயி அம்மன் மகா கும்பாபிஷேக விழா நடத்திருக்கீங்க. நீங்களாம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? இந்த கோயிலோட வரலாறு என்ன? நீங்கள் அந்த குடிபாட்டில் நீங்கள் என்ன முறைகள், அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது சுமார் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த முசிறியை எங்களுடைய முன்னோர்கள் இங்கே சிறப்பாக இந்த இந்த ஊரில் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு நான் ஒரு 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 துதி பாடுகிறேன். முதல்ல ஆதியிலே முசிறி பட்டினத்தில் நம் ஆசாமிகள் வாழும் நாளையிலே நீதி நெறிமுறை தப்பிடாமல் நல்ல நேர்மையாய் ஊறு பெரியதனம் செய்துமே யாவர்க்கும் நல்லோர்கள் ஆகவே செப்பிடும் வார்த்தை பிசையில்லாமல் இப்படி சொல்லி வாழ்ந்திருக்காங்க. எங்களுடைய குலதெய்வம் அழகுநாச்சியம்மன் தான் எங்களுடைய இந்த காவேரி ஆற்றுல முதல்ல சந்தன பெட்டியில் வந்ததாக வரலாறு. சார், இப்போ உங்களோட குலதெய்வம் வந்து அழகுநாச்சியம்மன்ங்கிறீங்க. இப்போ மருதாயி அம்மனை வந்து நீங்கள் குலதெய்வமாக வேண்டிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு கும்பாபிஷேகம் நடத்திருக்கீங்க. நீங்கள் அதோட பிள்ளைங்க தான் எல்லாருமே. அதை பற்றியே கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். மருதாயி அள்ளிக்குழி மருதாயின்னு சொல்கிறது வந்து அது எங்களுடைய வீட்டு பிள்ளை. அழகுநாச்சியம்மன் எங்களுடைய குலதெய்வம், அள்ளிக்குழி மருதாயி எங்கள் வீட்டு பிள்ளை. அது எப்படின்னா இந்த முசிறியில் இந்த கரையை உடச்சிக்கிட்டு வெள்ளம் கரை புரண்டு ஓடும்போது இந்த முசிறியை ரொம்ப சேதம் பண்ணியிருக்கு. அது எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி? 100 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போது அப்படி போகிற அந்த நேரத்தில் வெள்ளைக்காரங்க ஆண்ட காலம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களுடைய குலதெய்வம் போய் கனவுல முன்னாடி அரசர் காலத்தில் சிற்றரசர் ராணி மங்கம்மாள் இருந்தாங்கல்ல,
அதில் அப்படி வெள்ளம் உடைச்சி போகிற அந்த சூழ்நிலையில் எங்களுடைய குலதெய்வம் வந்து கனவுல தோன்றி என்னுடைய காராள வம்சத்துடைய அம்மையப்பன் காராளம் என்னுடைய குடிப்பாட்டு பிள்ளைகளுடைய குழந்தைய எனக்கு காவு கொடுத்தா இந்த ஓடையை நான் சரி பண்ணிடுவேன், உடைக்காதுன்னு சொல்லி அவங்க குலதெய்வம், அதாவது குழந்தைய காவு கேட்ட உடனே எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் பதறி போய் நம்ம குலதெய்வமே நம்ம பிள்ளைய காவு கேட்குதேன்னு சொல்லி எல்லாம் அழுது புரண்டு ராத்திரியா இங்கேருந்து கிளம்பி ஐயர்மலை போகிறாங்க. ஐயர்மலையில் அங்கே வந்து எங்களுடைய மாமா மச்சனை எங்கள் மச்சனர்கள்லாம் அங்கே இருந்தவங்க, அவங்களுடைய முன்னோர்கள், இப்போ இருக்கிற எங்கள் மச்சனர்களுடைய முன்னோர்கள், அவங்களையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு மேற்காம மதுக்கரையை தாண்டி முத்தலுக்கு விட்டிங்கிற ஊருக்கு போய் முதல் அங்கே போயிடறாங்க. விடியறதுக்குள்ளே போயிடுறாங்க. போகிறதுக்கு முன்னாடியே இந்த அதிகாலையிலேயே இவங்க வந்து பார்க்குறாங்க, குழந்தைய மறந்துட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தை தான் அள்ளிக்குழி மருதாய். பச்சை குழந்தைய யாராவது மறந்துட்டு போவாங்களா? ஆனால் மறக்கடிச்சது எங்கள் குலதெய்வம். அப்புறம் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற பெரிய ஆள்கள்லாம் கலெக்டர்லேருந்து எல்லாம் வச்சு அந்த நிற்க வச்சு அதுக்கு மண்ணை போடும்போது அது கண் வரைக்கும் வரும்போது கண் 3 தடவை சொன்னதாக எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் ஆடி மாதம் 18ஆம் தேதி, ஆடி 18 அன்னைக்கு காவேரியில் வெள்ளப்பெருக்கு வந்தால் கண் என்று அந்த சத்தம் இந்த இடத்துல வர்றதாக எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் இதனுடைய தல வரலாறு. சார், இப்போ வந்து ஒரு 400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு வரலாறுகள் தான் இந்த கோயிலில் வந்து புதைந்து கிடைக்குது. இந்த 400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தலைமுறைகளுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனில் தான் இருக்காங்க. இந்த 400 ஆண்டு வரலாறு வந்து உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சிச்சு? இது வந்து எதன் மூலியமாக இதை உறுதிப்படுத்த சொல்கிறீங்க? எங்களுக்கு ஓலைச்சுவடியாக இருக்குது. 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பெட்டி வந்து அழகநாச்சி அம்மனை நம்ம பாட்டை வந்து ஆதி அம்மையப்ப காரியாளருங்கிறத எடுத்து வைக்கிறாரு. அவர் வந்து இங்கே வந்து ராணி மங்கம்மாள் ஆண்ட காலத்தில் அவர் பேரரசி இங்கே வந்து முஸ்கந்தபுரியில் வந்து சிற்றரசராக இருந்தவர் முஸ்கந்த ராஜாட்ட வந்து எங்கள் பாட்டன் ஆதி அம்மைப்பன் வந்து காணிகாலன் வந்து எழுத்தாளராக இருக்கார். எழுத்தாளராக இருக்கும்போது தான் இந்த வரலாறு பற்றி எங்களுக்கு எல்லாம் ஓலைச்சுவடியாக எங்கள்கிட்ட இருக்குது. ஓலைச்சுவடியை வச்சு தான் நாங்கள் இதை சொல்கிறோம். எங்கள் பாட்டன் எங்கள் மூதாதையர் வந்து இங்கே வாழ்ந்தாங்க. எங்களுக்கு வீடே இங்கே இருக்குது. எங்களுக்கு வந்து அதாவது உங்களோட பூர்வீகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முசிறியில் தான் நாங்கள் இருந்தோம். முசிறி தான் இந்த காணிகள்லாம் எங்களோட இதில் இருந்தது தான். அன்றைக்கி வந்து இந்த மருதாயி அம்மாவை காவு கொடுக்கறதுக்கு பயந்து தான் எங்கள் பாட்டனார் வந்து அம்மையப்பா காணிகாலன் அவரோட 5 குழந்தைங்க, அவருக்கு 5 குழந்தைகளை வந்து அவருக்கு வந்து முத்தலகு, முத்துக்கருப்பு, பரிமணம், செம்பாயி, மருதாயி, இந்த 5 குழந்தைங்கள இந்த ஒன்றை மட்டும் இந்த மருதாயை மட்டும் விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஓடுனதை அவங்க வந்து எடுத்து காவு கொடுத்துட்றாங்க. காவு கொடுத்த பின்னாடி நம்ம இந்த பக்கம் சிவாயம்ங்கிறது சிவாயம்னா இது இப்போ இருக்கிற ஐயர் மலைக்கு வந்து சிவாயத்தில் வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கே போயிடுறாங்க. அப்போ வந்து இந்த குழந்தைய வந்து இங்கே எடுத்து காவு கொடுத்துறாங்க. அதுக்கு பிற்பாடு நாங்கள் வராமே இருக்கிறோம். அப்புறம் அன்னையே வந்து அழகநாச்சி அம்மனே வந்து எல்லாத்தையும் சொல்லி என் குழந்தைய வர சொல்லுங்கன்னு சொல்லி நாங்களே வந்து திருப்பி கோயில் எடுத்து கட்டி கும்பிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் முன்னாடியே ஒரு சின்ன கோயில் கட்டி வச்சுருந்தோம். இப்போ வந்து பெருசாக எங்கள் கனிகால பிள்ளை வகைராக்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ பெருசாக அவருக்கு வழிபாடு தலம் கட்டியிருக்கோம். இதுதாங்க இதோட வரலாறு. இன்னும் ஒன்று என்ன சொல்லணுன்னா, இந்த முஸ்கந்தபுரியை சுற்றி இருந்த ஏகப்பட்ட காணிகளுக்கு சொந்தக்காரர் எங்கள் பாட்டன் ஆதி அம்மையப்ப காணிகாலன். இந்த ஒரே ஒரு குழந்தைய காவு கொடுக்கறதுக்கு பயந்துடு 5 பேத்தில் ஏதோ ஒரு குழந்தைய காவு கேட்குது, என்னோட குழந்தையுமே கேட்குது அப்படின்ட்டு பயந்தடிச்சு தான் போகிறாரு. போகிறப்ப இதை மறக்கடிச்சிடறாங்க. மறந்து இந்த சைடு போயிடுறாங்க. போன பின்னாடி ஆற்றுல தண்ணி வந்துடுது. திருப்பி வந்து அதை காப்பாற்றுன்னு நினைக்கிறாங்க. முடியல. காலையில் விளக்கு பற்றி வச்சு போயிடுறாங்க. காலையில் வந்து பார்க்குறாங்க ஊர் சனமெல்லாம். அன்றைக்கி வந்து அரசர் காலத்தில் அரசருக்கு கீழே வேலை பார்க்குறவர் இவர். அப்போ அரசரே வந்து இந்த முசுவரியை காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது, நீ உன்னோட குழந்தையுமே சொல்லுதுப்பா, ஒரு குழந்தைய கொடுத்து என்ன ஆகிற போது, எவ்வளவோ குழந்தை எத்தனையோ பேரிழப்பு வந்துடுது. முசிறி பட்டணத்தில் அடிச்சுட்டு போயிடுது. உன்னோட ஒரு குழந்தைய கொடுத்து இந்த முசிறி காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இந்த ஊரார் எல்லாரும் சேர்ந்து கெஞ்சி கலரி அழுதுருக்காங்க, மன்றாடி இருக்காங்க. அவர் வந்து அந்த கூட்டத்தில் நைட்டில் வந்து சரின்னு ஒத்துக்கிட்டு வந்துடுறாரு. வந்து தூக்கம் வராதனால, ஐயோ எப்படி உயிரோட ஒரு குழந்தைய பழி கொடுக்க போகிறோமா அப்படின்னு நினச்சி தூக்கம் வராதனால எல்லாத்து குழந்தையும் தூக்கிட்டு ஓடிடலான்னு போகிறாரு. போகிற வழியில் ஒரே ஒரு குழந்தை இந்த மருதாயை மட்டும் மறந்துட்டு போயிடுறாங்க. அப்போ மருதாயை மறந்துட்டு போன பின்னாடி காலையில் வந்து ஊராரெல்லாம் வந்து பார்க்குறாங்க, ஐயோ அமைப்பு வந்து குழந்தைகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. ஒரு குழந்தை மட்டும் தொட்டியில் அழுதுட்டு இருக்கிற அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு அவங்க எல்லாம் ஊரே மெச்சிருக்காங்க. எங்கள் பாட்டன் ஆதி அம்மையப்ப காணிகாலன்னு மெச்சிருக்காங்க. ஆகா, இவளோட நாடு நகரம் எல்லாம் இந்த மாடு கண்ணு தோட்டம் துறவு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த முஸ்லீம் காப்பாற்றுறதுக்காக ஒரு குழந்தைய நேராக காவு கொடுக்கறத பார்க்க முடியாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டாரே அப்படின்ட்டு
ஓடிட்டாங்க அப்படின்ட்டு இந்த குழந்தைய எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சு இது பண்ணிடுறாங்க. மருதாயை கொண்டு வந்து இங்கே காவு கொடுத்துட்றாங்க. இவங்க வந்து சிவாலயம் போய் அந்த பக்கம் போய் சொந்தக்காரங்களோட ரிலேஷனோட அப்படியே அந்த பக்கம் போயிடுறாங்க. முசிறி போய் அவருடைய இதில் இது ஐயர்மலை போய் ஐயர்மலைங்கிறது அப்போ சிவாயம்னு பேர் அதுக்கு. அது சிவாயத்துலேருந்து அப்படியே அங்கிட்டு போய் அங்கே போய் கோட்டநத்த கிராமத்தில் ஒரு ஜமீன்கிட்ட அங்கே போய் எழுத்தாளராக இருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு தான் அங்கே கோட்டநத்த பஞ்சாயத்தில் எங்களுக்கு தான் எல்லாமே முதல் மரியாதை எல்லாமே எங்கள் பாட்டனோட வகையில் எங்களுக்கு தான் உண்டு. 400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த முசிறி மாநகரம் சிறப்புடனும் சீருமா வளர்ந்துட்டு வரும்போது இந்த அள்ளிக்குழி பள்ளத்தில் உடைப்பு ஏற்பட்டு முசிறி மாநகரத்தை அழிச்சிட்டு வந்திருக்கு. காவிரி ஆறு பொங்கி வரும்போது அப்படி வந்துட்டு இருக்கிற சமயத்தில் நாங்கள் அம்மையப்ப காராள வம்சத்தினை சேர்ந்தவங்க அடிமை குடிகளாக இருந்து இங்கே சீரும் சிறப்பமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அசரீரி ஒழிச்சிருக்கு. காராள வம்சத்தினை காவல் கொடுத்தால் உடைப்பு வாயிலும் நிற்குமே அப்படின்னு அசரீரி கேட்டதுனால எங்கள் குழந்தைய வந்து அவங்க கேட்டிருக்காங்க நகரத்தார். ஆனால் குழந்தையெல்லாம் மறந்துட்டு அவங்க ஆற்ற கடந்து அனைத்து திங்ஸையும் எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்படி போகும்போது இங்கே குழந்தைய வந்து தொட்டிலே மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அழகுநாச்சியம்மன் அந்த குழந்தைய மறக்க செஞ்சுட்டான். அப்போ வந்து நகரத்தார் போய் காலையில் வீட்டை பார்த்துருக்காங்க. அப்போ நகரத்தில் அந்த குழந்தை மட்டும் தொட்டியில் படுத்திருக்காங்க. அவங்க தான் மருதாயம்மன். அந்த மருதாயம்மன் எடுத்துகிட்டு வந்து உடைப்பு வயலில் வச்சு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டுனதுனால இப்போ இதுவரையிலும் இந்த காவிரி ஆறு அவன் அந்த ஆத்தா வந்து காத்துக்கிட்டு வர்றான். இந்த முசிறி மாநகரம் அழியாம காத்துட்டு வர்ற இந்த மருதாயம்மனை எங்க குலதெய்வம், எங்க அக்கா, என்னோட முன்னோர் அவங்கள வந்து கும்பிடுறதுலையும் இந்த குலத்தை காக்கிற கடவுளை வந்து குடமுழுக்கு விழா நடத்துனதுலையும் நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். அனைவரும் நீங்கள் வருகை தந்து இந்த மருதாயம்மனை வந்து கும்பிட்டு அருள் பாலிக்கிற தெய்வத்தை நீங்கள் அனைவரும் வணங்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் உங்களுக்கும் இந்த முசிறி மாநகரத்தார் எங்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குலதெய்வமோ என்னமோ, எங்களுக்கு அவங்க காக்கும் கடவுள், எங்களோட கடவுள்னு அனைத்து முஸ்லிம் மக்களும் சொன்னதை என் காதாலையும் கேட்டிருக்கிறோம். எங்கள் குடியையும் காப்பாற்றணும், இந்த குலத்தையும் காப்பாற்றணும், இந்த முஸ்லிம் மாநகரை காப்பாற்றிட்டு வர்ற இந்த மருதாயம்மனோட அருளை பெறணும்னு அனைத்தரையும் வணங்கி வரவேற்று கும்பிடுகிறேன். வணக்கம்.